உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்வென் வாட்மன். நான் தமிழ் துறையில் ஆசிரியராக வேலை பார்த்திருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்தது எங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். உங்கள் நிதி உதவிதான் இந்த துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் கொலோனில் தமிழ் கல்வி நடத்தி வர முடிந்து இருக்கிறோம். அதற்கு உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. I want to give it to donate it to you to send them back to Tamil Nadu. Oh, beautiful. We cannot work on them at the moment, and that is why. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, அம்மா அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்வென் வாட்மன். நான் தமிழ் துறையில் ஆசிரியராக வேலை பார்த்திருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்தது எங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். உங்கள் நிதி உதவிதான் இந்த துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் கொலோனில் தமிழ் கல்வி நடத்தி வர முடிந்து இருக்கிறோம். அதற்கு உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. I want to give it to donate it to you to send them back to Tamil Nadu. Oh, beautiful. We cannot work on them at the moment, and that is why. ஜெர்மனியில் முதலமைச்சரை தமிழில் வரவேற்ற ஜெர்மன் பேராசிரியர்கள் பழந்தமிழ் இலக்கிய சுவடுகள், பல முதற் பதிப்புகள் என 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட கோலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நூலகத்திற்கு சென்றிருக்கின்றார். குறிப்பாக கொலோன் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை நூலகத்தை அவர் பார்வையிட்டார். 40,000 தமிழ் நூல்களை கொண்ட ஒரு பழமையான நூலகமாக அந்த நூலகம் இருக்கின்றது. திமுக ஆட்சிக்கு வந்ததுமே 1.25 அதாவது 1,25,00,000 ரூபாயை அந்த நூலகத்திற்காக ஒதுக்கி அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களையும் பழங்கால நூல்கள் ஆகியவற்றை எல்லாம் இன்னும் பாதுகாத்து வைக்கவும், வருங்கால தலைமுறையினர் குறிப்பாக ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஏராளமான தமிழர்கள் படிப்பதற்கு வசதியாக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஜெர்மன் மற்றும் லண்டன் ஆகிய நாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனுடைய பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தமிழர்களையும் அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளையும் சந்தித்து வருகின்றார். அவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து வருகின்றார். அதனுடைய ஒரு பகுதியாக அங்க இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நூலகத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தமிழ் நூல்கள் மற்றும் அந்த நூலகம் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றது, அங்க இருக்கக்கூடிய அரிய நூல்கள் பற்றியும் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களிடம் கேட்டறிந்து கொண்டார். முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை அறிந்து அங்க இருக்கக்கூடிய ஏராளமான பேராசிரியர்கள் வந்து அவரை வரவேற்றார்கள். குறிப்பாக அவரை தமிழிலேயே பேசி அவருக்கு அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்து வரவேற்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக பதிவாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.